ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். பாண்டியன் வந்து காலையிலே வந்து அர்ச்சனை ஆரம்பிச்சிட்டாரு. பழனி ஏதோ மூட்டையை கட்டுறாரு, சரியாக கட்டாததால் பழனியை திட்டுறாரு. செந்திலுக்கு வந்து சில வேலைலாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையுமே முடிச்சுட்டே சொல்கிறாரு. ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லலை, அதை வந்து பெரிய இஷ்யூவாக்கி அவரையும் திட்டுறாரு. அடுத்து கதிர் லேட்டாக வந்த விஷயத்த பேசி கதிரையும் திட்டுறாரு. இனிமேல் 10 மணிக்குள்ளே வரல அப்படின்னா நான் வீட்டை பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மணரிட்டு கதிர் அங்கேருந்து போயிடுறாரு. சரவணனை பற்றி தான் எனக்கு கவலை இல்லை, ஒரு குறை சொல்கிற மாதிரி அவன் நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாரு. தங்கமயிலுக்கு வர ஒரே பெருமையாக இருக்குது. அடுத்து வந்து பழனிக்கிட்ட அவனை பார்த்து எல்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் சரவணன் கொஞ்சம் ஒத்து பார்க்குறாரு. என்னடா அப்படிங்கிற, இல்லை சரவணனை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் ரொம்ப நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தங்கமயில் பரிமாறிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து தோசை வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. வேணான்னு சொல்லிடுறாரு. கதிர் வேணாம் சொல்லிடுறாரு. பழனி சித்தப்பா நல்லா சாப்பிடுங்க, ஏன் மாமா திட்டினாங்கன்னு யாரும் சரியாக சாப்பிட்லையான்னு கேட்குறாங்க. அவர் திட்டாருன்னு சாப்பிட்லன்னா மாதத்தில் பாதி நாள் நாங்கள் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. கோமதி வந்து அவங்க பசங்கக்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங்கமயில் இருக்காங்க சொல்லிட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நானே போய் பிடிச்சிட்டு வரேன்னு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இப்படி தான் பேசுவார், அவரை வந்து மாற்ற முடியாதுடா, ஆனால் நீங்கள் மாறிடாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒத்துமை வந்து போயிடக்கூடாது, நீங்கள் எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. கதிர் இருந்துட்டு எங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனைலாம் வராது, அண்ணனை பாராட்டி பேசினா என்ன, அதில் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. உண்மையிலே உங்களுக்கு எதுவும் பொறாம இல்லையாடா அப்படின்னு பழனி கேட்குறாரு. எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. நீங்களாம் இப்படியே இருந்தால் போதும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஆனால் அவன் புருஷன் இப்படியே பேசிகிட்டு இருந்தார், கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றது உறுதிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லவும் கோமதிக்கு வந்து கொஞ்சம் படப்படப்பாக இருக்குது. அடுத்த சீனில் வந்து மீனாவும் ராஜியும் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வேலை கிளம்பிட்டிங்களா, சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டிங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போதே டபடபன்னு உருட்டுற சத்தம் கேட்டுது. என்னத்த சத்தம், எலியான்னு கேட்கும்போது இல்லை மயில் அப்படின்னு கடுப்பாக சொல்கிறாங்க. இப்போ சாப்பாடு லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும்ல, அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கடுப்பாக சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் என்னத்த ஆகிறது, இப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து சாவி கொத்தை வாங்கி வச்சுப்பாங்க. மாமா எடுத்துகிட்டு வர பேக்கையும் வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு மீனாவும் உசு பேத்தி விடுறாங்க. இன்றைக்கி அவளை சாப்பாடு எடுத்துகிட்டு போக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கோபமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இது முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வந்து தங்கமயில வந்து கோமதி வந்து தடுத்து நிறுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டு பாய்.